சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே. எடப்பாடி வீட்டுக்கு ரைடு விட்டுருக்காங்க. டெல்லி மேலிடம் கொலை நடுங்கி போயிருக்கு. அதிமுகவுடைய முக்கிய புள்ளிகள் எல்லாமே இதுல சம்பந்தப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, சம்பந்தப்பட்டிருக்கு. அதுக்கு முக்கிய திருப்பமா இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். அதாவது நடுரோட்ல நிப்பாரு எடப்பாடி பழனிசாமி. அதாவது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வேட்பாளராக நின்றார். ஆஹ் கண்டிப்பா நடுரோட்ல தான் நிப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம டிடிவி தினகரன் வந்து நறுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அப்புறம் என்ன டேஷுக்கு டெல்லி சென்றிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு நறுக்குன்னு கேட்டிருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா படு பாதாளத்துக்கு வந்து தள்ளப்படுவார். அதிமுக தோற்றுச்சுன்னா நான் காரணம் இல்ல, ஆனா அதுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வந்து தஞ்சையில வந்து ஒரு செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா அண்ணாவுடைய பிறந்த நாளையொட்டி சென்னையில நடந்த அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்துல பேசிய எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவுக்கு, அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சில பேர் அதிமுக வந்து அழிக்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னைய மட்டுமல்ல, இந்த அதிமுகவுல இருக்கக்கூடிய தொண்டர்களாகட்டும், பெரிய முக்கிய தலைவர்களாகட்டும் இந்த அதிமுக கட்சிய அழிக்கவே முடியாது, எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து காலரை தூக்கி விட்டு கெத்த வார்த்தையை விட்டுருக்காரு. ஆனா பாஜக தான் அதிமுகவுக்கு உதவியதும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்திருக்காரு. மத்தியில இருப்பவர்கள் பாத்தீங்கன்னா நன்மை தான் செஞ்சிருக்காங்க, ஒருபோதும் அச்சுறுத்திதான் கிடையாது அப்படின்ற மாதிரி திடீர்னு பாஜகவை வந்து தூக்கி வச்சு பேசியிருக்கதா சில தகவல்லாம் வெளியா இருக்கு. என்னை யாரும் மிரட்ட முடியாது, என்னைய மட்டும் இல்ல என்னுடைய அதிமுக கட்சிய யாருமே அழிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு செயலை செஞ்சிருக்காரு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா நம்ம 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு கொடூரமான கொலை எல்லாருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு தான். அத மறுபடியும் தோண்டி எடுக்க டிடிவி தினகரன் வந்து முடிவு செஞ்சிருக்கிறதா வந்து ஒரு சின்ன தகவல் வெளியா இருக்கு. இத கேட்ட எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய காலில் விழுந்திருக்கு. ஆனா பாஜக வந்து நீ வந்து என்னை வந்து தூக்கி வச்சு பேசுன, ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்க, காலில் தூக்கி போட்டு மிதிச்சிருக்க பாஜகவை. அப்படிப்பட்ட உன்னைய நாங்க மன்னிச்சு எங்க கட்சியில சேர்த்துக்கிறதுக்கு நாங்க வந்து சோத்து திங்கிறதுக்கு வேற ஏதாவது சாப்பிட்டு போயிரும் அப்படின்ற மாதிரி பாஜக தலைமையில வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல எடப்பாடி வீட்லயும் ஒரு சின்ன ரைடு விடுவோம், அதனால முக்கிய புள்ளிகள்லாம் சிக்குவாங்க அப்படின்னு பாஜகவே ரைடை விட்டுருக்கு. எப்படின்னு பாத்துக்கோங்க கதை. இதுல அதிமுகவை அழிக்கவே முடியாதுன்ற மாதிரிலாம் எடப்பாடி பழனிசாமி தற்போது பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆனா அதுல இரட்டை இலைன்னு ஒண்ணு இருந்துச்சு, அதை நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். அந்த இரட்டை இலையில சசிகலா அம்மா வந்து உன்னை புடிங்கிட்டு போயிருச்சு. இங்கிட்டு பன்னீர்செல்வம் ஒரு இலையை புடிங்கிட்டு போயிட்டாரு. அதுல மிச்சம் இருந்த அந்த காம்பளையும் பாதிய செங்கோட்டையன் புடிங்கிட்டு டிஎம்கேவுக்கு போயிட்டாரு. இப்ப நீ பாதி இலைய வச்சுக்கிட்டு பாதி இலை கூட இல்ல, பாதி காம்ப வச்சு என்னத்தை புடுங்க போற அப்படின்ற மாதிரிதான் கேள்வி எல்லாம் பாஜகவுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ வாங்க இதை பற்றி அடுத்த காணொலியில் முழுமையாக காணலாம். நன்றி, வணக்கம்.